வணக்கம். 2024ல கவர்மெண்ட் கோட்டால இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டது தப்பு இல்லை. சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவை சூஸ் பண்ணது கரெக்டான விஷயம்தான். ஸோ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கும் போது அடுத்தவங்களை நம்பி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளே ஒரு காலேஜ் சாய்ஸ் லிஸ்ட்டை கரெக்டாக ரெடி பண்ணலாம். நம்மளே பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி ஒரு நல்ல காலேஜுக்குள்ளே போக முடியும். ஸோ நம்ம லோ கட் ஆஃபாக இருக்கலாம், நம்ம மீடியம் லெவல் கட் ஆஃபாக இருக்கலாம், இல்லை ஹை லெவல் கட் ஆஃபாக கூட இருக்கலாம். எல்லாருடைய தலையெழுத்தையுமே மாற்ற போகிறது இந்த சாய்ஸ் ஃபில்லிங் தான். ஸோ இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் முக்கியமான ஒரு ஆணி வேற சாய்ஸ் ஃபில்லிங் தான். ஆனால் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் படிக்க போகிற மாணவர்களில் 70% பேர் பார்த்தீங்கன்னா அவங்களே பண்ணுறதே கிடையாது. அவங்களுடைய பெற்றோர்கள் அதுக்கப்புறம் மாணவர்கள் அவங்களே பண்ணுறது கிடையாது. வேற யாரோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அதனால நீங்கள் இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காக என்னுடைய சேனலில் எந்த லெவலுக்கு தெளிவாக சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ இந்த வீடியோ. அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு காலேஜில் நம்ம சாய்ஸை வைக்கிறோம். அப்படி வைக்கும் போது அந்த கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா யாருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டை அலாட் பண்ணி கொடுக்கும். இப்போ ஒரு காலேஜில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கம்யூனிட்டியில் ஒரு சீட் இருக்குது. அதை அந்த கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா யாருக்கு எப்படி ஃபர்ஸ்ட் கொடுக்கறது அப்படின்னு எப்படி பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணி கொடுக்கும். அதுக்கான அந்த அலாட்மெண்ட் ப்ராசஸ் அந்த கம்ப்யூட்டருக்குள்ள எப்படியெல்லாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேச போகிறோம். ஸோ அதனால இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவதுங்க, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா அவங்களே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதே கிடையாது. யாருக்கிட்டே கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணி கொடுங்க, இதை பண்ணி கொடுங்க, எங்களுக்கு இதை பற்றி தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்காக தான் நம்ம சேனலில் நம்ம எந்த லெவலுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றி இந்த ஒரு 6 ஸ்டெப் இருக்குது. அதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கூட போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். இதை பற்றி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பேச வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணல இந்த கம்ப்யூட்டர் யாருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு காலேஜை வச்சே உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு முறை அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ அது எல்லாத்துலேயுமே படிப்புலையும் சரி, அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புகள் எல்லாத்துலேயுமே ஒரு இடஒதுக்கீடு இங்கே வச்சிருக்காங்க. இந்த இடஒதுக்கீடு தான் எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணுறாங்க. அதன்படி பார்த்தோம்னா இந்த ஓசிக்கு 31% கொடுக்குறாங்க, பிசிக்கு பார்த்தீங்கன்னா 26.5% கொடுக்குறாங்க, பிசிஎம்முக்கு 3.5% கொடுக்குறாங்க, எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20% கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15% கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 3% கொடுக்குறாங்க, எஸ்டியில் பார்த்தீங்கன்னா 1% கொடுக்குறாங்க. இந்த கம்யூனிட்டி அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜ் சேர்றதா இருந்தாலும் ரைட்டு, வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் ரைட்டு, எல்லாமே இந்த கம்யூனிட்டி அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க. அதன்படி பார்க்கும்போது ஒரு காலேஜில் நீங்கள் போய் சாய்ஸ் வச்சு நீங்கள் காலேஜ் எடுக்கும் போது இதன் அடிப்படையில் தான் சீட்டு உங்களுக்கு ஒதுக்கப்படும். அப்படி பார்த்தோன்னா இப்போ இந்த எஸ்எஸ்என் காலேஜ் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எஸ்எஸ்என் காலேஜில் இப்போ எல்லாருமே சாய்ஸ் பண்ணுறாங்க. அதில் யாருக்கு கொடுப்பாங்க, அந்த கம்ப்யூட்டர் யாருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். அதாவது இப்போ ஒரு எஸ்எஸ்என் காலேஜில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கோர்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கேன். அதில் கோர்ஸுங்கிறேன், அதில் ஒரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ சீட் இருக்குன்னு போட்டிருக்கா. ஓசியில் 27 சீட் இருக்குது, சிஎஸ்சியில், பிசியில் 23 சீட் இருக்குது, பிசிஎம்ல 3 சீட் இருக்குது, அதுக்கப்புறம் எம்பிசியில் 18 சீட் இருக்குது, எஸ்சியில் 13 சீட் இருக்குது, எஸ்சியில் 3 சீட் இருக்குது, எஸ்டியில் 1 சீட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை சாய்ஸில் எல்லாருமே வைக்கிறாங்க. ஓசியும் வைக்கிறாங்க, பிசியும் வைக்கிறாங்க, பிசிஎம்மும் வைக்கிறாங்க, எம்பிசியும் வைக்கிறாங்க, எஸ்சிஏ எஸ்டி எல்லாருமே வைக்கிறாங்க. அப்போ இந்த கம்ப்யூட்டர் எப்படி பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணி யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு கட் ஆஃப் இருக்கு, இவங்களுக்கு நல்ல கட் ஆஃப் இருக்கு, 199 இருக்கு அப்படின்ட்டு எடுத்து கொடுத்துறாரு. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இங்கே ரேங்க் ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது ஜென்ட்ரல் ரேங்க் அப்படின்னு ஒன்று வரும். அந்த ஜென்ட்ரல் ரேங்க் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டை இந்த கம்ப்யூட்டர் பார்த்து கொடுக்கும். இந்த ரேங்க் எப்போ சார் வெளியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரப்போகிற கரெக்டாக ஜூலை 10ஆம் தேதி வெளியாக போகுது. அப்போவே உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் நல்லா பாருங்க, இந்த ஜென்ட்ரல் ரேங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜென்ட்ரல் ரேங்கை வச்சு தான் உங்களுக்கு இந்த ஓசி கம்யூனிட்டியில தான் ஃபர்ஸ்ட் சீட்டு ஃபில் ஆகும். இப்போ எல்லாருமே சாய்ஸில் வைக்கலாம். ஓசியும் வைப்பாங்க, பிசியும் வைப்பாங்க, பிசிஎம்மும் வைப்பாங்க, எம்பிசியும் வைப்பாங்க, எஸ்சியும் வைப்பாங்க, எஸ்டியும் வைப்பாங்க. அதில் இந்த கம்ப்யூட்டர் யாருக்கு ஃபர்ஸ்ட் எங்கே சீட்டு எடுத்தாலும் ஓசியில தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குறையும் சீட்டு. யார் எடுத்தாலும் பிசியில் ஒருத்தவங்க சீட்டு எடுத்தாலும் ஓசியில தான் குறையும். பிசிஎம் யார் அந்த பக்கம் ஓசியை தவிர மற்ற யார் சீட்டு எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ஓசியில தான் குறையும்.
ஓசி கம்யூனிட்டிங்கிறது ஓப்பன் கேட்டகரி, யாரு வேணாலும் அந்த சீட்டை வந்து எடுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது இப்போ என்ன பண்ணும், எல்லாரும் சாய்ஸ்ல வச்சுட்டாங்க. அப்போ என்ன பண்ணும், ஜென்ரல் ரேங்கை பார்க்கும். இந்த ஓசி சீட்டு முடிகிற வரைக்கும் ஜென்ரல் ரேங்கை அந்த கம்ப்யூட்டர் பார்க்கும். ஜென்ரல் ரேங்க் அடிப்படையில் இந்த ஓசி சீட்டு முடிகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து எல்லாரையும் பார்க்கும். ரேங்க் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு பையன் வந்து எஸ்சி கம்யூனிட்டியில் உள்ள ஒரு பையன் வந்து நல்ல ரேங்க்ல இருந்தானா அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் சீட் எடுத்து கொடுக்கும். அப்போ அவனுக்கு சீட் எடுத்து கொடுக்கையில எங்கே ஃபர்ஸ்ட் சீட்டு குறையும், ஓசியில தான் குறையும். ஓசியில தான் ஃபர்ஸ்ட் குறையும். இதை நல்லா தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்க புத்திசாலி. அப்ப ஒருத்தவங்களும் சீட்டை எடுக்கும் போது ஓசியில ஃபர்ஸ்ட் குறையும். அது எப்படி, அந்த ரேங்க், அந்த ஜென்ரல் ரேங்க் அடிப்படையில இப்போ ஒரு 10 ரேங்க்குள்ள இருந்தாங்கன்னா அந்த 10 ரேங்க் அதுல யாரு ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சீட்டை வந்து ஒதுக்கி கொடுக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் அந்த ரேங்க் அடிப்படையில அவங்களுக்கு சீட்டு ஒதுங்கிடும். அப்ப இப்படியே கொடுத்துக்கிட்டு வரையில ஓசி சீட்டு ஃபுல்லா முடிஞ்சு போயிடும். யாரு சீட் எடுத்தாலும் ஓசியில குறைஞ்சிரும். ஒருத்தவன் எஸ்சியில சீட் எடுத்தாலும் இங்க ஃபர்ஸ்ட் ஓசியில தான் குறையும். இந்த ஓசியில 0ன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற கம்யூனிட்டில தான் குறைய ஆரம்பிக்கும். ஓசியில 0ன்னு வர்ற வரைக்கும் அவங்களுடைய கம்யூனிட்டியில சீட்டு குறையாது, ஓசியில தான் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்ப பாத்துக்கணும், நீங்க ஒரு கம்யூனிட்டிலையும் குறையவே குறையாது. ஓசியில 0ன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய கம்யூனிட்டியில சீட்டு குறைய ஆரம்பிக்கும். அப்ப அவங்களுடைய கம்யூனிட்டி இப்போ ஓசியில சுத்தமா முடிஞ்சு போச்சு, 0ன்னு வந்துருச்சு சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு மெயினான மேட்டர் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்னா கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு கம்யூனிட்டிக்கும் ஒரு ரேங்க் கொடுத்துருப்பாங்க. பிசிக்குன்னு ஒரு கம்யூனிட்டி ரேங்க் வந்திருக்கும், எம்பிசிக்குன்னு ஒரு கம்யூனிட்டி ரேங்க், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசிஎம், இந்த மாதிரி கம்யூனிட்டிக்கு ரேங்க் வந்து ஓசியை தவிர மற்ற எல்லாருக்கும் கம்யூனிட்டி ரேங்க் வெளியாகும். அப்ப அந்த மற்றவங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் வெளியாகுதுல, அந்த கம்யூனிட்டி ரேங்கை வச்சு பிசி கம்யூனிட்டியில யாரு ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கா அப்படின்னு பார்த்து அதன் வகையில அந்த ஒரு கம்யூனிட்டிலையும் சீட்டு குறையும். அப்புறம் ஸோ நல்லா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, ஓசி சீட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி, யாரு வேணாலும் எடுத்துக்கலாம். எங்க சீட்டை எடுத்தானாலும் ஃபர்ஸ்ட் ஒரு பையன் ஒரு இடத்துல சீட்டை எடுத்தானா ஓசியில தான் குறையும். அப்ப ஓசியில குறைய போற சீட்டு, அப்ப நீங்க ஓசி கம்யூனிட்டியா இருந்தீங்கன்னா எந்த லெவலுக்கு நீங்க சேஃபா இருக்கணுங்கிறத இதன் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்ப எல்லாருமே கவலைப்படவே தேவையில்ல. ஓசியில சீட்டு முடிகிற வரைக்கும் ஜென்ரல் ரேங்கை அந்த கம்ப்யூட்டர் பார்க்கும். ஜென்ரல் ரேங்கை பார்க்கும். ஓசி சீட்டு முடியுதா அப்படின்னா இந்த ஜென்ரல் ரேங்க் பார்க்கும். இதெல்லாம் கம்ப்யூட்டருக்குள்ள நடக்க போறது. ஆனா நான் வெளியில உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த ஜென்ரல் ரேங்கை வச்சு அந்த ஓசி கம்யூனிட்டி ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் ஒரு கம்யூனிட்டியை பத்தியும் பார்க்க ஆரம்பிச்சிடும் அந்த கம்ப்யூட்டர். ஸோ இப்படி தாங்க நடக்கும். நான் வந்து உங்களை குழப்ப விரும்பல. அந்த ஜூலை 10ஆம் தேதி ரேங்க் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நீங்களே புரிஞ்சுக்கிருவீங்க. ஸோ இதுதான் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் அந்த கம்ப்யூட்டருக்குள்ள அலாட் பண்ணி கொடுக்குற விஷயம். யாரு வேணா நீங்க வந்து சாய்ஸ்ல வச்சுக்கலாம். அந்த ரேங்க் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரேங்க் அடிப்படையில ஜென்ரல் ரேங்க் அடிப்படையில ஓசி சீட்டு நிரப்பப்படும். ஜென்ரல் ரேங்க் அடிப்படையில ஓசி சீட்டு நிரப்பப்படும். மற்ற கம்யூனிட்டி எல்லாம் எப்படின்னா அவங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த கம்யூனிட்டி ரேங்கை வச்சு அவங்களுடைய கம்யூனிட்டிக்கு சீட்டை ஒதுக்கி அந்த கம்ப்யூட்டர் கொடுத்துரும், அலாட்மெண்ட் ஆர்டரை கொடுத்துரும். சரியா? இப்படிதான் நடக்கும். இதுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, உங்களுக்கு நான் உதவி பண்றேன். இது தெரியாம நீங்க வந்து இது தெரிஞ்சுக்கணும், இது டீப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது, ரொம்ப நான் ஆழமா போய் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஆழமான விஷயம் உங்களுக்கு புரிய வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு மேட்டர் என்னன்னா, இப்ப காலேஜ் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க கடைசி லோ கட் ஆஃபா இருக்கிறவங்க எல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க ரொம்ப கம்மியான கட் ஆஃபா இருந்தா கூட ரவுண்டு 1ல உங்களுக்கு அந்த சீட் அலாட் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் யாருமே காலேஜ்ல போய் சேராம போனாங்கன்னா 5 நாள் தான் உங்களுக்கு டைம். அந்த காலேஜ்ல போய் நீங்க சேராம போயிட்டீங்கன்னா அடுத்த ரவுண்டுக்கு அந்த சீட்டு போயிடும். அடுத்த ரவுண்ட்ல உள்ள இந்த மாதிரி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு இது மாதிரி 5 நாள் டைம் இருக்கு. அதனால 3வது ரவுண்ட்ல உள்ளவங்க கவலையே படக்கூடாது. 3 ரவுண்டு பிரிக்கையில ரொம்ப லோ கட் ஆஃப்ல உள்ளவங்க கூட கவலையே பட தேவையில்ல. அப்ப எல்லாருக்குமே பெஸ்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதாங்க மேட்ரு. இதை நான் சொல்லணும்னு தான் வந்தேன். இதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதை நீங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. லைக் பட்டனை டச் பண்ணீங்கன்னா இதை பல பேர் பார்த்து பல பேர் பயனடைவாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்றத எனக்கு பழக்கம். மனசுக்குள்ளேயே வச்சு இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட சொன்னோன்னா நீங்க யூஸ் பண்ணிக்க போறீங்க. இதை அடுத்த வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க சொல்லுவீங்க. அதனால நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்த 10 வாட்டிக்கு 15 வாட்டிக்கு இந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுங்க. தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். புரிஞ்சிருச்சா? புரியலைனாலும் கமெண்ட்ல கேளுங்க. நன்றி.